சுக்கிர பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்க பாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும், இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கும்பராசியில் சூரியன் அமையக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாசி மாதம். இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், பதவி, புகழ், சமுதாய அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம் என்பதனால நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இது ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஜோதிடத்தில் சூரியன் அப்படிங்கிறவர் ஆத்மகாரகன், அவர் முக்கியமான கிரகம். ஏன்னா அவர் கரெக்டான இடத்துல வந்து அமரும் போது நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். மனிதன் தன்னம்பிக்கை இருந்ததுனா தான் மற்ற எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அவர் 10ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு வந்து அமரும் போது நல்ல ஒரு புகழ், அந்தஸ்து, தைரியம் இதெல்லாம் அதிகமாகும். இந்த அம்சங்கள்லாம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கும்பராசியில் சனி பகவானுடைய ஆட்சி வீடு, மனித நேயம் உள்ள ஒரு வீடு, சமூக சேவை உள்ள ஒரு வீடு, புதிய சிந்தனை உள்ள ஒரு வீடு, சுயநலம் இல்லாமல் ஒரு மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய ஒரு வீடு. அந்த இடத்துல சூரியன் வந்து அமரும் போது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சூரியன் கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாதம். சவால்கள் பல வந்தாலும் தைரியமாக அதை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடம் நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய இடம், நல்ல ஒரு புகழ், பதவி, அந்தஸ்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த காலகட்டத்தில் வேலையில், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். அலுவலக ரீதியாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியும் நல்ல ஒரு பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய பொறுப்பெல்லாம் ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், ஒரு சிலருக்கு பாராட்டு கிடைக்கும். ஏன்னா முக்கியமான திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில பிளானை போட்டு கொடுப்பீங்க, உங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அதனால் நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களை தேடி வரும். குறிப்பாக அரசாங்க சார்ந்த வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா ஒரு சில பாராட்டுகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நிர்வாகத்திறனை பார்த்து எல்லாருமே, சமுதாய நபர்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. சமூக சேவையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ரிஷபராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சூரியன் கும்பத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் சிந்தனையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். பழைய முறையெல்லாம் விட்டுட்டு ஒரு புதிய முறையை இந்த காலகட்டத்தில் கையில் எடுப்பீங்க. அந்த புதிய யோசனை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும். நவீன தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்திலலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆழமாக இறங்குவீங்க. அது சமுதாயத்திலையும் தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் சமூக அந்தஸ்துள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் வள வர போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு அருகிலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, மற்றவங்களை ஈர்த்து உங்களுடைய தொண்டை பார்த்து மற்றவங்க பாராட்டுற மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனிப்பட்ட வளர்ச்சியை சமுதாய நலத்திற்காக ஒரு சில சேவைகளையும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு மதிப்புள்ள நபர், நல்ல ஒரு மரியாதை உள்ள நபர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பதவி உயர்வோ, எக்ஸ்ட்ரா ஒரு வருமானமோ, பார்ட் டைமோ வேறு ஒரு ஜாப்போ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தேவைகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். அதற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இல்லை அப்படின்னா இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா, இந்த மாசி மாத இறுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பண சிக்கல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பொறுப்புகளை உணர்ந்து இந்த காலகட்டத்தில் செயல்படணும்.
பண்ணணும். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டக்கூடாது. பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை, நல்ல ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுக்கப்புறம் மனம் வருந்துற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதனால் ஃபஸ்ட்டு மாத ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் சமநோக்கோடு இருக்கிறதுக்கு பாருங்கள். பணம் இருக்குது, உடனடியாக நம்ம அந்த ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு ஆடம்பர செலவு செஞ்சிட்டிங்க அப்படின்னா மாத இறுதியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் கும்பத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம், புகழ், அந்தஸ்து, சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு இதெல்லாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா, சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல வந்து அமரும்போது அவசரம் காட்டுவீங்க. டக்குன்னு இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவசரம் காட்டுவீங்க. அகம்பாவம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். இதை என்னால் தான் செய்ய முடியும், நான் தான் இதை கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பேச்சு தோரணையெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ரொம்ப பொறுமைசாலிக்கு தான், திறமைசாலிகள் தான் தேவையற்ற செலவுகள்லாம் செய்ய மாட்டீங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே பொறுப்புணர்வோடு செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். எவ்வளோ தான் பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாட்களாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சூரியன் கும்பத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு மனசோர்வு, மன அழுத்தம், கண் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உணவு சம்பந்தமான விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடையில் வாங்கி சாப்பிட்றது, வெளி உணவுகளை அதிகம் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். முடிவாக இந்த ரிஷபராசிக்கு சூரியன் கும்பராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் என்பதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சிந்தித்து செயல்படுங்க, அவசரம் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து இறங்குங்க. பொறுமையாக இருக்கணும். அவசரம் காட்டினீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைப்பிடிங்க. பொதுவாகவே பொறுமையாக இருக்கக்கூடியவங்க தான், ஆனால் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்டுவீங்க. அதனால் ஒரு சில இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 2.5 ஆண்டு காலமாகவே நிறைய நெருக்கடிகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஏன்னா ஜீவஸ்தானத்தில் தனாதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன், சுகஸ்தானாதிபதியான சூரியனும் இணைந்து இருக்கிறதுனால புத ஆதித்யம் யோகம் ஏற்பட போது. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலைக்காக நீங்கள் போடுற உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையும் புதுசாக இறங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து இறங்குங்க. அவசரம் காட்ட வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மார்ச் 11ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம், அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதே மாதிரி மற்றவங்ககிட்ட குற்றத்தை கண்டுபிடிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மற்றவங்க கிட்ட அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு அதை வெளியில் கொண்டுட்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா உங்கள் பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். வேலைக்காக நீங்கள் போடுற முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு சில காரியங்கள் தள்ளி போயிட்டே இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. மிருகசீரிடம் 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு யோகமான நாட்கள் அமைந்திருக்கு. வியாபாரத்தில் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்க போது. குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அந்த வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் ஏற்கனவே வீடு கட்டி இந்த காலகட்டத்தில் பால் காய்ச்சக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குனீங்க
போனீங்கன்னா கூட அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சமுதாயத்து மத்தியிலையும் உறவுகள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டு உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் வலம் வர போகிறீங்க. தற்காலிகமாக வேலைக்கு போனவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்கடாஜலபதியை வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எடுத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்டு பெறுவீங்க. அதனால் வெங்கடாஜலபதி வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.